உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ஆட்சி என்ன மாதிரி நெருக்கடியில் சிக்கியிருக்குங்கிறத பற்றி தான் இன்றைய வீடியோ. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விஜய்க்கு ரெண்டு நெருக்கடி இருக்குது. ஒன்று, பிஜேபி சொல்கிறதெல்லாம் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடி. ரெண்டாவது, அரசாங்கத்தை நடத்துறதில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள், குறிப்பாக நிதி நெருக்கடி. இதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் சில விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் பிரச்சாரப்போ விஜய் பேசுனது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக எதிர்கட்சிகளே என்னென்னா, திமுக அரசு ஏராளமான கடனை வாங்கி வச்சிருச்சு, 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது என்று அதை பெரிய பிரச்சனையாக பிரச்சாரம் பண்ணாங்க. அடுத்தது விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சியிலையும், ஆமாம், திமுக கடனை வாங்கி வச்சுட்டு கஜானாவை வலித்து தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பேசினார். அப்புறம் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட என்ன பேசினார்னு சொன்னால், இது மாதிரி ஒரு ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுறது மாதிரி அரசாங்கத்துக்கு வருமானம் பூரா எங்கே போச்சுன்னே தெரியல என்று ரொம்பவும் தற்குறித்தனமாக, அதாவது அரசு நிர்வாகத்தை பற்றி எந்த ஆரம்ப அறிவும் இல்லாத ஒரு நபர் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். நம்மளாம் பார்த்தோம். அப்புறம் இது மாதிரி நான் நலத்திட்டங்கள்லாம் அறிவித்தேன், அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் என்றெல்லாம் அவர்கள் பேசியதை நான் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். வெள்ளை அறிக்கையில் இது மாதிரி கடன் ஆகி போச்சு, அடுத்தது இது மாதிரி கடன் கொஞ்சம் உயரப்போகுது. ரெண்டாவது, கடந்த ஆட்சியில் இது மாதிரி நிறையா பணம் லீக் ஆகி போயிட்டே இருந்துச்சு, அதெல்லாம் அடைக்கணும். ரெண்டாவது, புதுசாக வருமானத்திற்கான வழி ஒன்றும் பண்ணலை என்றெல்லாம் அவர்கள் பேசி, இப்போ நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நான் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள். நம்ம பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சூழ்நிலையில் இப்போது கடனை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசின விஜய் சத்தமே போடாமல் இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே 22,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறார். ஏன் கடன் வாங்கினார், என்ன பிரச்சனை, நமக்கு எதுக்கும் தெரியாது. மாதம் வர வேண்டிய வருமானம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட 21,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி எந்த விவரமும் நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வர 5ஆம் தேதி பட்ஜெட்டு போட போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதத்தில் மார்ச்சில் திமுக அரசு போட்ட இடைக்கால பட்ஜெட்டை கிட்டத்தட்ட நகாசு வேலை பண்ணி திருப்பி போடுவாங்களே தவிர புதுசாக ஒன்றும் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று தான் எனக்கு தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் இவங்க சவடாலாக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ 2,500 ரூபா, மகளிருக்கு 2,500 ரூபா மாற்றுவோம், வேலை இல்லாதவர்களுக்கு 4,000 கொடுப்போம், அப்புறம் விவசாய கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம். இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய பேர் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாக்குறுதிகளை எப்படி காப்பாற்றுவது, வரப்போகின்ற காலங்களில் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை என்ன செய்வது என்பதை பற்றிலாம் ஒரு பெரிய நெருக்கடி அவர்களுக்கு வந்திருக்குது. அதன் விளைவாகத்தான் இப்போது ஒரு கமிட்டி ஒன்று போட்டுருக்குறாங்க. அதாவது மான்டேக் சிங் அலுவாலியா என்ற ஒரு பொருளாதார வல்லுநர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க 2 நாளைக்கு முந்தா நாள். அந்த மான்டேக் சிங் அலுவாலியாவை பற்றி ஓரளவு கொஞ்சம் அரசியல் விவரம் புரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நிதித்துறை செயலாளராக இருந்தவர், IMFயில் உயர் அதிகாரியாக செயல்பட்டவர். அதே போல் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி அதனுடைய தலைவராக இருந்தவர். பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்தவர். இப்படி பல பொறுப்புகளை சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் பல பொறுப்புகளை வகித்தவர். அவர் தலைமையில் தான் ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய வருமானத்தை பெருக்குவது எப்படி, அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் எல்லாம் கெட்டு போச்சு, கடனாகி திவாலாகிக்கிட்டு இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறோன்னு. இப்போ சரி பண்ண போகிறது எப்படின்னு இவங்களுக்கு தெரியல. இப்போ அதனால் மான்டேக் சிங் அலுவாலியாவை கொண்டாந்து கமிட்டியில் போட்டிருக்காங்க. இன்னும் வேறு சில அரசு அதிகாரிகளெல்லாம் வச்சு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளே அந்த கமிட்டி பரிந்துரைகளை செய்யணும், என்னென்ன வகையில் வருமானத்தை பெருக்கலான்னு. இந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த கமிட்டி நிச்சயமாக அந்த பரிந்துரைகளை செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால் 3 மாதங்கிறது ரொம்ப குறைந்த அவகாசம்.
அவங்க எல்லா ஒவ்வொரு துறையிலையும் வந்து இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் கேட்டு தொகுத்து இவங்க மான்டேக் சிங் அல்வாலே டெய்லி வந்து ஆஃபீஸுக்கு வந்தாலும் வேலை பார்க்க மாட்டார். அவர் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் வருவாங்க. மற்றதெல்லாம் கீழே இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. ஆகவே இது 3 மாதத்துக்குள்ளே எந்த பரிந்துரையும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அது மேலும் கால அவகாசம் நீட்டிக்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த வரி வாய்ப்பு இருக்கிறதுக்கு இவர்கள் வந்து கமிட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வருமானத்தை பெருக்குவதற்கு கமிட்டி போட்டிருக்கிறாங்கனால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக வரிகள் கொஞ்சம் கூடும் அல்லது என்பதை நாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து யூகித்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த மான்டேக் சிங் அலுவாலியாவை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றி ஒரு செய்தி இருக்குது. அதாவது இப்போ திமுகவிலேருந்து பிரிஞ்சு காங்கிரஸ் வெளியே வந்து விஜய் கட்சியோட சேரணுங்கிறதுக்காக தீவிரமாக புரோக்கர் வேலை பார்த்தவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர். அவர் வந்து ராகுல் காந்திக்கெல்லாம் ரொம்ப நெருக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பரிந்துரையின் பேர் தான் மான்டேக் சிங் அலுவாலியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மான்டேக் சிங் அலுவாலியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் தான் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அந்த தாராளமயத்தை விரைவுபடுத்துவதற்கு, எல்லாத்தையும் தாராளமயமாக்குவதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டியவர். அதில் ரொம்ப ரொம்ப அவரை பற்றி ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த தாராளமயத்தை திடுதிப்புன்னு ரொம்ப வேகமாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணுங்கிற வந்து ஒரு தந்திரத்தை அவர் கையாண்டார் என்று சொல்லப்படுவது உண்டு. அதனால் தனியார் மயத்தினுடைய பிதாமகர்களில் அவரும் ஒருவர். அப்போது அவர் தலைமையில் கமிட்டி போட்டிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை நிச்சயமாக நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். அது தனியார் மயத்தோடு மட்டும் இல்லை, அரசாங்க சொத்துக்களை வந்து விற்று காசாக்கலாங்கிற திட்டத்தை அவர் முன்மொழிந்தார். மானிட்டைசேஷன் ஆஃப் அசெட்ஸ் என்று அரசாங்கத்தில் ரயில்வேயில் இப்போ இருக்கக்கூடிய நிலங்களெல்லாம் விற்கிறது, விமான நிலையத்துக்குள்ள நிலங்களை விற்கிறது, இந்த மாதிரி அரசு துறைகளையும் வந்து தனியாருக்கு விற்கிறது, இப்படி பல தனியார் மயமாக்கும் திட்டங்களுக்கு அவர் பிதாமகராக இருந்தவர். அவரைத்தான் இப்போது போட்டிருக்கிறார்கள். இப்போ இதில் வந்து இப்போ அண்மை காலமாக சில வாரங்களாகவே ஒரு பேச்சு அடிபட்டுருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். டாஸ்மாகை வந்து தனியார் மயமாக்குவது என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ரெஸ்ட்ரோ பார் என்று ஒரு கான்செப்ட், அது சில மாநிலங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எல்லா சாப்பாட்டு கடையை சாராய கடையாக மாற்றுறது, அதான் ரெஸ்ட்ரோ பார். ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் பார், அவ்வளோதான். அந்த ரெஸ்ட்ரோ பார் முறையை அமுல்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அது பேச்சு அடிபடுது. அதே மாதிரி டாஸ்மாகை வந்து தனியார் மயமாக்குவது, இந்த டாஸ்மாகை வந்து அரசாங்கமே நடத்துறதுங்கிறது 2013 ஜெயலலிதா தான் சாராய கடையை அரசே நடத்தலாம்ங்கிற முடிவை எடுத்து இந்த டாஸ்மாகை வந்து அரசுடைமையாக்கினார். அதாவது ரீட்டைல் அவுட்லெட்டை வந்து அரசாங்கம் நடத்துறதுன்னு முடிவெடுத்த அந்த பண்ணாங்க. அது எதுக்கு அதை நம்ம போய் பண்ணிக்கிட்டு தனியார் வந்து ஏலத்துக்கு விட்டாக்கா இன்னும் வருமானம் அதிகமாக கிடைக்கும். இப்போது அதிகமான டாஸ்மாக் வருமானத்தை பெறுகின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி தான் அரசாங்கத்தினுடைய மொத்த வரி வருவாயில் 4/1 பங்கு கிட்டத்தட்ட டாஸ்மாக்லேருந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து டாஸ்மாகை தனியார் மயமாக்குவது, பார்களை தனியார் மயமாக்குவது என்று ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறதுக்கான திட்டம் இருக்கிறதா தெரியுது. ஒன்று, இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் டாஸ்மாக் வந்து பார் நடத்துறதுக்கு, அதாவது சாராய கடை நடத்துவதற்கு அனுமதிக்கலாம். ரெண்டாவது வந்து கட்சிக்காரங்க வந்து கமிஷன் அடிக்கிறதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொள்ளாங்க மட்டும் அது செய்கிறாங்க. இப்போ பொதுவாக அரசாங்கத்துக்கு 2 வகையான வருமானம் வருதுன்னு நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிதி பகிர்வு, இன்னொன்று வந்து மாநிலங்களுடைய சொந்த வருவாய், ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. அப்போ மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? இப்போ ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வர்றதுங்கிறது வந்து நாம் ஒன்றும் நம்ம கையில் இல்லை, அது மோடி என்ன கொடுக்குறாரோ அதுதான். ஆனால் மாநிலம் தன்னுடைய சொந்த வருமானத்தை பெருக்குவதற்கு சில 2 இருக்கக்கூடிய மிக குறுகிய வழிகள் தான். ஒன்று டாஸ்மாக்கு, 2 அந்த டாஸ்மாக் மதுவின் மீதான வந்து எக்ஸைஸ் டியூட்டி, விற்பனை வரி, அது உற்பத்தி வரி. அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி. 3வது பெட்ரோலியத்தின் மீது போடப்படுகின்ற வரி. அடுத்தது ரோட் டேக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சின்ன சின்ன வருமானங்கள், அரசு துறை நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம். அதே போல் வந்து நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத கடைசியில் வந்து லைசன்ஸை பிடிக்கிறேன், வந்து ஹெல்மெட்டை பிடிக்கிறேன்னு பிடிப்பாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் வருமானத்துக்கு தான். இந்த ஃபைன் மூலமாக தண்ட வசூலின் மூலமாக ஒரு வருமானம், இது ஒரு நிரந்தரமான வருமானம். இப்படி வந்து அதே போல் சுரங்கங்களை ஏலம் விடுவது, மணலை விற்கிறது, கருங்கல் வந்து பாறைகளை வந்து குவாரி அதை விற்கிறது, இந்த மாதிரி வருமானங்கள் தான்.
இப்போ இந்த வகை வருமானங்களில் எதை உயர்த்தலாம், எதனுடைய விலையை உயர்த்தலாம், இல்லை எதை வந்து தனியார்கிட்ட விற்று காசாக்கலாம், அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து எப்படி தனியாருக்கு விற்கலாம், இல்லை அரசு துறையினுடைய கையில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், இப்போ டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாதிரி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்கிட்ட விற்று காசாக்கலாமா, இப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க. இதுக்கு மேலே பெரிய யோசிக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு கால் புதிய யோசனைகளும் வரலாம். இப்போ இந்த மான்டேக் சிங் அலுவாலியாவை நியமிப்பதற்கு முக்கியமான காரணம், எப்படியெல்லாம் அரசு சொத்துக்களை விற்று வருமானத்தை ஈட்டலாம், எப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி வரியை போடலாம் என்பதை பற்றி பேசுவதற்காகத்தான் கூப்பிட்ருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ நிச்சயமாக நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மின்சார கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கட்டணங்கள், ஸ்டாண்ட் டியூட்டி, மற்ற கட்டணங்கள்லாம் உயர்வதற்கான வாய்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க, பெரிய பொருளாதார நிபுணர்களெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து தனியாக முடிவெடுக்கலை, பெரிய பொருளாதார நிபுணரே சொல்லியிருக்கிறார் என்று அவர் தலையில் போடுவாங்க. இப்போ ரெண்டாவது விஷயம், இப்போ அன்றாடம் வந்து அரசாங்கத்தை நடத்துறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அரசு நிர்வாகத்தினுடைய செலவுகள் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வெட்டி செலவுகள்லாம் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ விஜயனுடைய அலுவலகத்தை வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாத்திரன்னு பல லட்சம் வந்து செலவு பண்ணுறாங்க. அதை சிபிஐயினுடைய எம்பி வந்து சுப்பராயன் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்களுடைய ஆடம்பர செலவு ஒரு பக்கம், இன்னும் சொல்லப்போனால் பாதுகாப்புக்குன்னு மிகப்பெரிய செலவுகள்லாம் ஆயிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஏராளமான வரியை நம்ம கொடுக்குறோம். அதை பற்றிலாம் நிறையா ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாடு கொடுக்குற ₹1 வரியில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாம் ₹1 கொடுத்தா அவன் திருப்பி கொடுக்குறது 27 பைசா தான். ஆக நாம் நம்முடைய வரியிலிருந்து பெருமளவு வரியை ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்து அதன் மூலம் வந்து பின்தங்கிய மாநிலங்கள், பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு தான் மிக அதிகமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசாங்கம் செய்யுது. இப்போ நம்ம சம்பாரித்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட வந்து நிலையில் மாநிலத்தினுடைய நிதி என்பது நெருக்கடியான கட்டத்தில் தான் இருக்குது. அதை போக்குவதற்கு இவர்கள் எப்போது சிந்திக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னா, எப்படி ஜனங்கள் மேலே கூடுதலாக வரியை போடலாம், எப்படி அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று காசாக்கலாம், இப்படி தான் யோசிப்பானே தவிர, இந்த நாட்டில் மேலும் மேலும் அதிகமான லாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிற பணக்காரர்கள், மேலும் மேலும் உபரியை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்கள், இவர்கிட்ட இருக்கக்கூடிய உபரியை எப்படி கூடுதலாக வரி போட்டு அவங்கள்ட்டேருந்து வந்து வசூல் செய்வது அப்படிங்கிறத பற்றி இவங்க எந்த காலத்துலையும் யோசிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏன்டா நாங்கள் கொடுக்குற வரியில் உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்னு கேட்டால், அது எப்படி நம்ம ஒரே நாட்டில் வந்து வாய்ப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்கள்ட்ட தானே எடுத்து கொடுக்கணும். அதனால் இருக்கிற மாநிலங்கள்லேருந்து இல்லாத மாநிலங்களுக்கு கொடுக்குறோன்னெலாம் நியாயம் பேசுகிறாங்க. அந்த நியாயம் வந்து எல்லாருக்கும் போதும் தானே. அப்புறம் பணக்காரன்ட்டு எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்ல. ஆனால் ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன செஞ்சது, கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வந்து வரியை வந்து 10% குறைச்சாங்க. கார்ப்பரேட் முதலாளிகளுடைய சொத்துக்களுக்கு போடப்பட்டிருந்த வந்து பணக்காரர்களுடைய சொத்துக்களுக்கு போடப்பட்ட வெல்த் டேக்ஸை வந்து பிஜேபி ஆட்சி வந்து தான் எடுத்தது. அப்படி பணக்காரர்களுக்கு வரிச்சலுகையை கொடுத்து விட்டு ஏழைகள் மீது மேலும் மேலும் வரியை போடுவது என்பது தான் ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கத்தினுடைய நடைமுறையாக இருக்குது. அதைத்தான் மாநில அரசாங்கங்களும் பெரிய அளவு கடைபிடிக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வரி அதிகரிப்பு என்பது மேலும் மேலும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை செலவுகளை வந்து குறைத்து அவர்களை மேலும் மேலும் வந்து நெருக்கடிக்குள்ளே தள்ளும் என்பது தான் நாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ இது எப்படி இதில் ஒரு மாநிலம், தமிழ்நாடு ஒரு உண்மையிலேயே வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறிய ஒரு மாநிலம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஏராளமான வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏற்றத்தாழ்வும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அப்போது இந்த நம்முடைய சொந்த வரியிலிருந்து, சொந்த வருமானத்திலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாக்கிறது என்பதை விட வேறு வந்து மோசமான நிர்வாகத்தால் பின்னால் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொட்டுறதுல தான் நம்ம பணமெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம், இதுவரையில் பிஜேபி ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி, அதாவது ஜிஎஸ்டி என்கிற வரி அமுல்படுத்தப்படாததற்கு முன்னாடி வரலையும் எல்லா மாநிலங்களும் தங்களுடைய சொந்த வரியை, தங்களுடைய மாநிலத்திற்கான வரியை உருவாக்கி கொள்வதற்கான உரிமை இருந்தது. இப்போ ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லி மாநிலங்களுடைய இறையாண்மையை பறித்து குழி தோண்டி புதைச்சிட்டு எல்லா அதிகாரத்தையும், நிதி அதிகாரத்தை ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களை வெறும் முனிசிபாலிட்டி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது
மாநிலம் தன்னுடைய நிதி மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது தன்னுடைய நிதியை தன்னுடைய மக்களுடைய தன்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை ஒரு மாநிலம்தான் தீர்மானிக்க வேண்டும். அதை மாநில மக்களுடைய மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜிஎஸ்டி என்கிற ஒரே வரிமுறை ஒழிக்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி என்பது ஒவ்வொரு மாநில மக்களுடைய வளர்ந்த மாநிலங்கள் அல்லது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நல்ல வளர்ச்சியை காட்டுகின்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படுவது தான் ஜிஎஸ்டியில் நடக்குது. அப்போது அந்த ஜிஎஸ்டி என்பது ஒழிக்கப்பட்டு மாநிலங்கள் இறையாண்மை மிக்க மாநிலங்களாக, அம்பேத்கர் சொல்கிறார் ஒவ்வொரு மாநிலமுமே இறையாண்மை மிக்க ஒரு நாடு தான் சொல்கிறார். அப்போது அந்த இறையாண்மையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஜிஎஸ்டி என்கிற வரிமுறை ஒழிக்கப்பட்டு நமக்கு நாம் என்ன வரியை விதிப்பது, யாராருக்கு எப்படி வரி விதிப்பது என்பதை பற்றியெல்லாம் நாம் தான் சிந்திக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பெட்ரோல் மேலே வந்து வரியை போடுறோம், எல்லாருக்கும் சமமான வரி. 1 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர் ஓடுற சாதாரண சின்ன காருக்கும் ஒரே ரேட்டு தான் பெட்ரோலு. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடுற பெரிய பணக்கார வச்சிருக்காருக்கும் ஒரே ரேட்டு. அது எப்படி நியாயம்? அப்போ பெட்ரோல் உண்மையிலே எப்படி விற்கணும்? பெரிய காருன்னு சொன்னால் 1 கோடி 1.5 கோடி 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஆடம்பரமான காருன்னு சொன்னால் அதுக்கு பெட்ரோல் விலையை உயர்த்தணும். அதில் வரி அதிகமாக போடலாமா போடக்கூடாதா? நியாயமாக போடணும். அப்படி வரி முறையை பணக்காரர்களுக்கு அதிகமான வரியும் ஏழைகளுக்கு குறைவான வரியும் வரி சலுகையும் என்கிற முறையில் தான் ஒரு நியாயமான வரிமுறை என்பது அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா சாதாரண மக்களுக்கு என்ன வரி போடுறான்னா அதுதான் பணக்காரன் போடுறான்னு தவிர பணக்காரனுக்கு அதிக வரி விதிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் வரிகள் வந்து குறைக்கப்படுகின்றன என்பது தான் உண்மை. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய நாம் எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாநிலம் சுயாட்சி உள்ள மாநிலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாநிலம் உண்மையிலேயே இந்த வளர்வதற்கு மாநிலத்தினுடைய நிதியும் மாநில மக்களுடைய மேம்பாட்டுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜிஎஸ்டி என்பது ஒழிக்கப்பட வேண்டும். மாநிலங்கள் தங்களுக்கான வரியை தீர்மானித்துக் கொள்கின்ற உரிமை உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி மாண்டேக் சிங் அலுவாலியா மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நான் சீர்திருத்தம் பண்ணுறேங்கிறது மேலும் மேலும் வந்து மக்கள் மேலே வரியை சுமத்துறது, நான் போதை இல்லாத மாநிலத்தை உருவாக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டு எப்படி போதையின் வழியாக எப்படி வருமானத்தை பெருக்கிறது என்கிற மக்கள் விரோதமான முறையில் தான் அரசாங்கங்கள் சிந்திக்கும். அதனால் மாண்டேக் சிங் அலுவாலியா வந்திருப்பது என்பது இன்னும் அதிகமான வரியை போடுவதற்கான வாய்ப்பு தான் நமக்கு அதிகம். அதை வந்து மாண்டேக் சிங் அலுவாலியா தலையில் போட்டு விஜய் ஆட்சி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது மேலும் மேலும் அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பை நாம் உண்மையிலே நியாயமான முறையில் நம்முடைய மக்களுக்கு வந்து நம்முடைய வரிப்பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வரி முறையில் பணக்காரர்களுக்கு வருமானம் உயர அவர்கள் மீதான வரி அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் சிஸ்டம் என்பது அமுல்படுத்தப்பட வேண்டும். அப்படி பண்ணி பணக்காரர்கிட்டேருந்து எடுக்காமல் ஏழைகளுக்கு செய்வேன் என்று சொன்னால் அது மேலும் மேலும் ஏழைகளை மறைமுகமாக சுரண்டுவதில் போய் தான் முடியும். அதுதான் வருங்காலத்திலும் நடக்கப் போகிறது. நன்றி.